அவரவர்கள் உயிரை புருவ மத்தியில் நினைவு கொண்டு வந்து ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. நம் தாய் தந்தையரை முதல் தெய்வங்களாக வணங்கி அகத்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிக்கு மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருள் சக்தியால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. இப்பொழுது நம் கண்ணின் நினைவை நம் பூமியின் துருவ பகுதி வழியாக நினைவினை விண்ணிலை செலுத்தி அகத்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக என்றும் 16ஆக நம் பூமியின் துருவ பகுதியிலே நிலை நின்று சுழன்று கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நம் கண்ணின் நினைவை செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி துருவ நட்சத்திரத்தை நாம் உற்று நோக்கி துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது கண்ணின் நினைவை நம் புருவ மத்திக்கு கொண்டு வந்து நம் உயிரான ஈசனுடன் ஒன்றி புருவ மத்தி வழியாக உயிர் வழியாக
நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் உயிர் வழியாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை அதை இழுத்து கவர்ந்து நாம் சுவாசிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள இரத்த நாளங்களில் கலந்து அந்த இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. சாஸ்திரங்களிலே ஏகாதசி என்று 10வது நிலை அடையக்கூடிய தகுதியை, அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்று வடக்கு வாசலை திறப்பதாக, சொர்க்க வாசலை திறப்பதாக புறநிலைகளிலே அது உணர்த்தப்பட்டிருந்தாலும்
இந்த வடக்கு வாசல் திறப்பது என்பதும் சொர்க்க வாசலை திறப்பது என்பதும் நம் புருவ மத்தி தான். நம் கண்கள் வழி புறத்திலே தான் பெரும்பகுதி நினைவை செலுத்தி புறத்திலே தான் நம்முடைய நினைவலைகள் சுழன்று கொண்டுள்ளது. அதை மாற்றி அகநிலைகளில் வெளியிலே சுழலக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள் அல்லது பிரிதொரு உணர்வின் இயக்கமாக, பிரிதொரு உணர்வின் ஈர்ப்பிலே நாம் சிக்கி பிரிதொருடைய உணர்வின் இயக்கமாகவே செயல்படுவதை மாற்றி தன் உணர்வாக, தன் நிலையாக, தன்னைத்தான் அறியும் நிலையாக, தனக்கு சொந்தமான ஒன்றே ஒன்று அந்த உயிரோடு ஒன்றி அந்த உயிர் வழியாக நாம் தெய்வீக சக்திகளை பெறும் பொழுதுதான் நாம் ஏகாந்த நிலை அடைகின்றோம். ஏகாந்தம் என்றால் எத்தகைய இன்னல் இல்லாது, வேதனையோ துன்பமோ இல்லாது, எதனுடைய ஈர்ப்பிலும் சிக்காது, எதிலேயுமே அழியாத நிலையாக, அழியாத நிலைகள் கொண்டு என்றும் 16ஆகவே அகண்ட அண்டத்தில் நிலைத்திருப்பதுதான் ஏகாதசி என்பது. அந்த சக்தியை பெறுவதற்குத்தான் நமது குருநாதர் காட்டிய அந்த அருள் வழிப்படி நம் புருவ மத்தி வழியாக, உயிர் வழியாக துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை நாம் இந்த தியானத்தின் மூலம் பெறுகின்றோம். ஆகவே நமக்குள் இருக்கக்கூடிய எல்லா நினைவுகளையும், எல்லா உணர்வுகளையும் எந்த விதமான பாரபட்சமின்றி, ஏனென்றால் ஒரு உணர்வுக்கு ஒரு உணர்வு, ஒரு குணத்திற்கு ஒரு குணம் எதிர்மறையாக இருக்கும். இதற்கு காரணம் நாம் அல்ல, இயற்கையினுடைய நீதி. சத்துரு மித்திரு என்ற நிலையில் தான் இயக்க சக்தியாக நமது உயிருக்குள்ளும் ஒரு விஷம், அவருடைய கடுமையான தாக்குதலால் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று நமது உயிரும் இயங்கிக் கொண்டுள்ளது. அது அத்தகைய எதிர்மறையான துடிப்பின் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த நிலையைத்தான் நாம் அந்த இயக்க சக்தியை பயன்படுத்தி சமப்படுத்தும் நிலையாக அன்று அகஸ்தியன் அகம், அந்த அகத்தினுடைய ஆற்றலை தனக்குள் கட்டுப்பட்டு இயங்கும் நிலையாக, அதைத்தான் நஞ்சை அவன் ஒடுக்கினான், நஞ்சை ஒளியாக மாற்றினான், நஞ்சை உணவாக எடுத்தான் என்றெல்லாம் பல நிலைகளில் நமது குரு அகஸ்தியன் பெற்ற அந்த ஒளியான நிலைகளுக்கு விளக்கங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், குணங்கள் இவைகளுக்குள் எதிர்மறையாக இருக்கக்கூடிய அந்த இயக்கங்களை நாம் அதை அனைத்தையுமே ஒன்று சேர்க்கும் நிலையாக, அதாவது பல பூக்களை நாம் ஒன்றாக சேர்த்து எப்படி ஒரு பூ மாலையாக அழகுற எல்லா மனத்தையும் ஒன்றாக பரப்பக்கூடிய மாலையாக உருவாக்குவது போன்று நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய, நமது ஆன்மாவில் இருக்கக்கூடிய அனைத்திலும் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கலக்கச் செய்து அதனுடன், அதாவது துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் விளையச் செய்வதுதான் இந்த உயிர் வழி சுவாசத்தினுடைய முக்கியமான நோக்கம். என்றால் வியாசர் இதை கண்ணன் காட்டிய திருட்டு வழி என்று உணர்த்தியிருப்பார். என்றால் இது திருட்டு வழிதான்.
நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்கள் நமது ஆன்மாவிலிருந்து மூக்கின் வழியாக இந்த பரமாத்மாவில் கலந்திருப்பதைத்தான் இழுக்கும்படி செய்யும், சுவாசிக்கும்படி செய்யும். அந்த வழிக்கே தான் நம்மை அழைத்துச் செல்லும். அதனால்தான் சொர்க்கவாசல் திறப்பு என்று அன்றைய தினம் மற்ற வாசல்கள் வழியாக போவதை விடுத்துவிட்டு வடக்கு வாசல் வழியாக இந்த வடக்கு வாசலை திறந்து நமக்கெல்லாம் புரியும் வண்ணமாக இந்த வழியாகத்தான் நாம் மனிதனுக்கு அடுத்த நிலையை பெறக்கூடிய ஆற்றலை, அந்த சக்திகளை பெற வேண்டும். அதுதான் சரியான பாதை என்றால் நாம் இதுவரை தியானம் இருக்கும் பொழுது நாம் புருவ மத்திய வழியாக, உயிர் வழியாக அதிகமாக நினைவை செலுத்தவில்லை என்றாலும் இனிமேலாவது உயிரோடு ஒன்றி புருவ மத்திய வழியாக குறிப்பாக நம்முடைய சுவாச நிலை மேல் நோக்கி இருத்தல் வேண்டும். அதாவது சுவாச நிலை என்றால் அதற்காக நம் தலையை திருப்பி மேலே பார்ப்பதல்ல, நம்முடைய நினைவுகள் மேல் நோக்கி இருத்தல் வேண்டும். கண்களை மூடியிருந்தாலும் சரி, கண்களை திறந்திருந்தாலும் சரி, குருநாதர் நமக்குள் ஆழமாக பதிவு செய்த மகரிஷிகள் ஞானிகளுடைய உணர்வினை நினைவு கொண்டு வந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று இதை ஒரு பழக்கமாக பயிற்சியாக நாம் எடுத்துக்கொண்டால் தன்னிச்சையாக நம்முடைய நினைவு நம்மை அறியாமலே அந்த வழிக்கு அழைத்து செல்லும். குருநாதர் இதை ஒரு உதாரணம் சொல்லி விளக்குகின்றார். நாம் எத்தனையோ பொருள்களை அன்றாடம் கையிலே எடுத்து உபயோகப்படுத்துகின்றோம். அடிக்கடி எடுக்கக்கூடிய ஒரு பொருளை இவ்வாறு ஒரு இடத்திலே வைத்து வருகின்றோம். வைத்த பின் ஞாபகம் இல்லாது இந்த பொருளை காணோமே என்று தேடுகின்றோம். அந்த நேரத்தில் நம்முடைய நினைவுகள் அதை கவனித்து பார்த்தால், ஏனென்றால் அந்த உணர்வு காணோமே என்று சொல்லும் பொழுது கீழ் நோக்கிதான் இருக்கும். இதுவரை அவ்வாறு அனுபவம் இல்லை என்றாலும் இனி அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் நிகழ்ந்தால் நாம் சிந்தித்து பார்த்தால் தெரிய நம்முடைய நினைவு கீழ் நோக்கி இருக்கும். அந்த கீழ் நோக்கி இருக்கப்படும் பொழுது அத்தகைய உணர்வின் தொடர்புகளை கிடைத்து நாம் வைத்த பொருளை யாரோ எடுத்து விட்டார்கள், எடுத்து வேற இடத்தில் வைத்து விட்டார்கள் என்றெல்லாம் அடுத்தவரை நினைக்க தொடங்கும். அல்லது குற்றமாகவே சொல்லி எங்கே எடுத்தாய், எங்கே வைத்தாய் என்று நாம் இது போன்றெல்லாம் குடும்பத்திலே சில நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆனால் நாம் வைக்கும் பொழுது கையிலே தொட்டு நம் கண் புலனறிவு கொண்டு உற்று பார்த்துதான் அந்த இடத்தில் வைக்கின்றோம். ஆனால் வைத்த பின் வேறு அலுவல்கள் காரணமாக மற்ற நிலையில் செல்லப்பட போகும்போது இந்த நினைவலைகள் அதை மறைத்து விடுகின்றது. ஆனால் அந்த தக்க தருணத்தில் அது வேண்டும் என்று நினைவை செலுத்தும் பொழுது அதனுடைய தொடர்பலைகள் நமக்கு கிடைக்காது. இந்த புவியின் பற்று கொண்ட நிலையில் ஏற்கனவே நமக்குள் விளைந்த, உடலுக்குள் விளைந்த உணவின் நிலை கொண்டு அந்த இடத்தை அறிய விடாதபடி, அந்த ஈர்ப்புக்கே செல்ல விடாதபடி
காணோமே 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 என்று மன உளைச்சல் தான் ஆகும். இதிலே சில அவசர நிமித்தம் வந்துவிட்டால் அந்த அவசரமும் சேர்ந்து கொள்ளும். ஆனால் அதற்குத்தான் குருநாதர் இதுபோன்ற சம்பவங்களிலே ஒரு நிமிடம் நிலை நிறுத்தி நம்முடைய நினைவலைகளை மேல் நோக்கி செலுத்தி நம் கண் புலனறிவை, அதாவது காணோம் காணோம் என்று அந்த நினைவில் இல்லாதபடி எந்த இடத்திலே வைத்தேன் என்று கையில் இருந்து வெளிப்படக்கூடிய காந்த புலனறிவும் கண்ணினுடைய புலனறிவும் ஒன்று சேர்த்து மேல் நோக்கி நாம் சுவாசிக்கப்படும் பொழுது நம் கையிலே தொட்டு பதிவான அந்த காந்த புலனறிவின் அந்த பொருளுக்குண்டான உணர்வலைகளும் கண்ணின் புலனறிவும் அந்த அலைகளை நமக்கு ஆன்மாவிலிருந்து அல்லது புவியின் ஈர்ப்பிலிருந்து அதுவரை சுவாசித்த அந்த உணர்வுகளை தடைப்படுத்திவிட்டு இந்த இடத்திலேதான் வைத்தேன் என்று, இந்த இடத்திலேதான் வைத்திருப்பேன் என்று நாம் முதலில் வைக்கப்படும் பொழுது எப்படி அந்த உணர்வலைகள் இயங்கி அந்த பொருளை வைத்தோமோ அந்த அலையை ஈர்த்த பின் இப்பொழுது ஞாபகம் வந்துவிட்டது, இந்த இடத்திலேதான் இந்த பொருளை வைத்தேன் என்று அங்கே சென்று பார்த்தால் அதே மாதிரி அந்த பொருள் அங்கேதான் இருக்கும். ஆக இதை போன்றுதான் நமக்குள் கோடிக்கணக்கான உணர்வலைகள் எத்தனையோ நிலைகளில் இயங்கிக் கொண்டுள்ளது. இந்த விஞ்ஞான அறிவும் இப்படித்தான் எலக்ட்ரானிக் என்று, அதாவது ஸ்கேனிங் என்று சொல்வார்கள். அதற்குண்டான ஆணையை இட்ட பின் அது ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் அதை இழுத்து கொண்டு வருவது போன்று நாம் இந்த மேல் நோக்கிய சுவாசத்தை இந்த புவியின் பற்று என்ற நிலை இல்லாதபடி ஞானிகள் காட்டி வழியில் நாம் சுவாசித்து அதை நாம் ஒரு பயிற்சியாக பழக்கமாக வைத்துக் கொண்டால், என்றால் அப்படி ஞானமாக எதையுமே அறியக்கூடிய சக்தி பெற்றவர்கள் தான் ஞானிகள், ரிஷிகள். அதைத்தான் குருநாதர் அத்வைதம் என்றால் இது கண்ணுக்கு புலப்படாத விஷயம். நாம் சுவாசிப்பதை நாம் நம் கண்களால் பார்க்க முடியாது. ஆனாலும் கண்களால் பார்க்க முடியாத அந்த சக்திகள் தான் கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக மாறுகின்றது. அது எப்படி மாறுகின்றது, எப்படி இருக்கின்றது என்பதை ஆலயங்களிலே கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக வைத்து, என்றால் எல்லோரும் அந்த கண்ணுக்கு புலப்படாததை அறிய முடியாது என்பதற்காக அதை அறிய செய்யும் நிலையாக கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக இது போன்ற ஆலயங்களை அமைத்து அந்த மறைந்த நிலைகளை சாதாரண கல்வி கற்காதவரும் அதை பற்றி சிந்தனையே இல்லாதவரும், ஏனென்றால் நாம் இன்று கல்வி கற்றிருந்தால் அதில் இன்ன படிப்பு படித்திருந்தால்தான் இதற்கெல்லாம் தகுதி உண்டு என்று கல்வி என்றும் தகுதி என்றும் அறிவு என்றும் இந்த அடிப்படையிலே கொண்டு சென்று விட்டார்கள். ஆனால் இங்கே நமது குரு விண்ணுலக அந்த சப்தரிஷி மண்டல உணர்வின் இயக்கம் என்பது அறிவு என்ற நிலையில் கிடையாது, ஒளி என்ற நிலையில் உண்டு. அந்த ஒளிதான் அறிவாக ஞானமாக நம்மை அழைத்துச் செல்லும். இந்த அறிவு நம்மை உடல் பற்றி என்ற நிலையில் தெரிந்து கொண்டேன், எனக்குத்தான் தெரியும், ஆக இதை தெரிந்து கொண்டதை நீ தெரிந்து கொண்டால் நீ அறிவாளி என்று இந்த உலக வாழ்க்கைக்கு அது சரியாக வரும். ஆனால் கண்ணுக்கு புலப்படாத நிலைகளை இவர்கள் மீண்டும் கருவிகளை கொண்டுதான் அறிய முடியுமே தவிர தனக்குள் ஒவ்வொரு அணுவும் எவ்வாறு இயங்குகின்றது, அது சுவாசிக்கக்கூடிய நிலையில் எப்படி அது ஞானமாக அறிவாக அது செயல்படுகிறது என்பதை
அந்த ஞானம், ஏனென்றால் ஒரு அணுவிற்குள் இருக்கக்கூடிய முக்கியமான சத்து அந்த ஞானம். அதனால்தான் சரஸ்வதிக்கு அதை ஞானம் என்றும், அதே சமயத்தில் மனிதனாகி சகலத்தையும் அறிந்த ரிஷிகள் ஞானிகளுடைய உணர்வுகளையும் அதை அங்கேயும் நாரதன் என்று இதை சுட்டிக்காட்டி அந்த ஆற்றலை நாம் எல்லோரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த நுண்ணிய அலைகளை நாம் ஈர்த்து அந்த ஒளியின் சுடராக, பேரருள் பேரொளியாக அது சுடர்விட்டு பிரகாசிக்கும் நிலையாக நாம் பெற முடியும், கல்வி கற்காதவரும் பெற முடியும் என்று உற்று பார்த்து பதிவாக்கி நினைவாக்கி அந்த நினைவின் தொடர் கொண்டு நினைவு விண்ணிலே பாய்ச்சப்படும் பொழுது எங்கிருந்து இந்த சக்தி உருவானதோ அதற்கு அந்த ஞானம் எப்படி வந்ததோ, என்றால் ஒரு வேப்ப மரம் இருந்தாலும் அந்த கசப்பை மற்ற இந்த காற்று மண்டலத்தில் எத்தனை அலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு அந்த கசப்பான மனத்தைத்தான் அது எடுக்கின்றது. அதே போல அதற்கு அருகிலே இன்னொரு மரம் வேறு சத்தை கவர்ந்தாலும் அது வேப்ப மரத்தினுடைய கசப்பை எடுத்துக் கொள்வதில்லை. இதை போன்றுதான் ஆக மரத்திற்கு அறிவு இல்லை என்று சொல்ல முடியுமா, அல்லது ஞானம் இல்லை என்று சொல்ல முடியுமா? இயற்கையுடைய நீதிகள், அதற்குண்டான ஞானம் அது எப்படி செயல்படுகின்றதோ அதையெல்லாம் உணவாக உட்கொண்டு வளர்ச்சி பெற்று வந்தவர்கள்தான் மனிதர்கள் நாம். ஆக அந்த ஞானம் நமக்குள்ளும் உண்டு. ஆனால் அந்த ஞானம் இன்று நாம் கல்வி படிப்பு என்று எங்கேயோ குருநாதர் இதை சொல்லும் பொழுது ஏதோ குப்பை குழியிலே மறைந்து கிடைக்கின்றது. அதைத்தான் குருநாதர் காட்டிய வழியிலே உங்களுக்குள் தட்டி எழுப்பி மனிதனுக்குண்டான ஞானம், அந்த முழுமை பெறக்கூடிய சக்தியை எல்லோரும் பெற முடியும், எல்லோரும் அந்த உயர்ந்த நிலை பெற முடியும் என்று, அந்த தகுதி எல்லோருக்கும் உண்டு என்று குருநாதர் காட்டிய வழியிலே உங்களுக்கெல்லாம் அது கிடைக்க வேண்டும் என்று உங்களிடம் காசோ பணமோ அதனுடைய பிரதிபலனாக எதையும் எதிர்பார்க்காது நீங்கள் எல்லாம் உயர வேண்டும் என்று எந்த ஞானி, எந்த ரிஷி தன்னை உணர்ந்து விண்ணை உணர்ந்து சகலத்தை உணர்ந்து அழியாத நிலையில் கொண்டு வாழ்கின்றானோ தன் இன மக்கள் அது பெற வேண்டும் என்று அந்த ரிஷியினுடைய ஆசையினுடைய செயலாகத்தான் நம் குரு காட்டிய வழி அதை செயல்படுத்துகிறேன் என்று நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார்கள். ஆகவே அந்த ஞானத்தை, அருள்ஞானத்தை, மெய்ஞானத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய முறை மேல் நோக்கிய சுவாசம், உயிர் வழி சுவாசம். வெறுமன நாம் கண்களை திறந்து அதிலே பார்ப்பதுதான் உண்மை. கண்களிலே பார்த்தால்தான் தெளிவு என்ற நிலைகளுக்கு பதிலாக இந்த கண்ணின் நினைவை அகக்கண் புருவ மத்தி வழியாக நினைவை செலுத்தி மகரிஷிகள் ஞானிகள் உணர்வோடு தொடர்பு கொண்டு அந்த கண் ஞானக்கண் வழியாக நாம் உற்று நோக்கினால் நாம் வழியறிந்து செயல்படக்கூடிய உயர் ஞானமாக, அருள்ஞானமாக, மெய்ஞானமாக நமக்கு அதனுடைய தொடர்பு கிடைக்கும். அந்த சக்தியோடு நாம் இந்த தியானத்தை நாம் மேற்கொள்வோம். அது அத்வைதத்தை எல்லோரும் நுகர முடியாது என்று இருந்தாலும் அதை நாம் குரு அருளால், மகரிஷிகள் துணையால் நாமும் அறிவோம். அந்த ஒளியான உணர்வுகள் கொண்டு அந்த அறிவை வளர்த்துக் கொள்வோம். நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் அந்த மெய்ஞானத்தை ஊட்டுவோம். எல்லா அணுக்களையும் பேரருள் பேரொளியாக மாற்றுவோம்.
நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இந்த விவசாயம் செய்பவர்கள் அந்த வித்தினை ஊன்றி அது வளர்ந்து வரும் பொழுதும் சரி, அல்லது வித்தினை ஊன்றுவதற்கு முன்பும் சரி, அதற்குள் எத்தனையோ குப்பைகளை, அதாவது குப்பைகள் என்றால் பல செடி கொடிகள் இலைதலைகள் மக்கியவைகளை, அந்த குப்பைகளை உரமாக போடுவார்கள். நாம் ஊன்றக்கூடிய வித்து அல்லது ஊன்றிய வித்து அந்த குப்பைகளில் இருந்து நல்ல சத்தை எடுத்து அந்த குப்பைகளில் இருந்தே அந்த செடிகள் செழித்து வளர்வதை விவசாயம் நிரூபிக்கின்றது. இது போன்றுதான் நாம் நமக்குள்ளும் சரி அல்லது புறநிலைகளுக்குள்ளும் சரி, நமக்குள் இருக்கக்கூடிய மாறுபாடான குணங்களோ அல்லது நம் உடலிலே வேதனையோ வலியோ துன்பத்தையோ துயரத்தையோ இப்படி எந்த அடிப்படையில வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். அவைகள் அனைத்தையுமே நாம் ஊன்றிய விவசாயத்தில் வித்து குப்பையிலிருந்து சத்து எடுப்பது போன்று நல்ல மணிகளை உருவாக்குவது போன்று நாம் ஏற்கனவே விளைய வைத்த அல்லது இப்பொழுது நாம் சுவாசித்துக் கொண்டிருந்தாலும் அவைகளை நாம் இப்பொழுது உயிரோடு ஒன்றி உணரை ஒளியாக மாற்ற வேண்டும் என்று தியானிக்கிறோம் அல்லவா? எங்கள் சிறுகுடல் பெருங்குடலை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று தியானிக்கும் பொழுது அந்த குப்பைகளுக்குள் இருக்கக்கூடிய, அதற்குள் மறைந்திருக்கக்கூடிய நல்ல சத்துக்களை, நம் உடலை உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அது உரமாக எடுத்து அது பேரொளியாக மாற்றும். அதற்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலாம். குப்பைகளை எல்லாம் போட்டு நாம் நெருப்பு வைத்து கொளுத்தினால் அதிலே வெளிச்சம் வருகின்றது அல்லவா? இதை போன்றுதான் நமக்குள் எந்த குணம் இருந்தாலும் அல்லது எந்த சிக்கல் இருந்தாலும் அதிலிருந்து நாம் குரு அருளால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை இணைத்து அதிலிருந்து நல் மணிகளாக மிக மிக சக்தி வாய்ந்ததாக நாம் உருவாக்க முடியும். அப்படித்தான் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அனைத்தையுமே ஒளியாக மாற்ற முடியும். எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு அல்லது மற்றவைகளுடன் போர் செய்து கொண்டு அல்லது நமக்குள் மன போராட்டமாக இப்படியா அப்படியா, இது சரியா அது சரியா, இது இப்படி வருகின்றதே, இது இப்படித்தான் நடக்கிறது என்று சோர்வோ சலிப்போ சஞ்சலமோ கவலையோ கொள்ளாது குப்பைகளை எரித்து அது எப்படி வெளிச்சமாக சுடர் விழுகின்றதோ குப்பைகளில் இருந்து வித்து உயர்ந்த சத்தை எடுப்பது போன்று. ஆனால் இதெல்லாம் ஞானிகள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் தங்களுக்குள் ஏற்பட்ட இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அதை தாங்கி அதை தங்களுக்கு உயர்ந்த சத்தாக மாற்றினார்கள். இன்று விஞ்ஞானம் அதை நிரூபிக்கின்றது. ரீசைக்கிளிங் என்று சொல்வார்கள். ஆக ஆகாததை ஏற்றெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஆகக்கூடிய பொருளாக உருவாக்குவது போன்றது. என்றால் இந்த பயிற்சி, இந்த உடல் உறுப்புகள் அந்த உருவாக்கிய அணுக்களுக்கு நாம் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை சேர்ப்பதனுடைய முக்கியமான காரணமே அதுதான். இதற்கு முன் நம்மை அறியாது நமக்குள் சேர்த்துக் கொண்ட எத்தகைய வினையாக இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய எந்த வினையாக இருந்தாலும் சரி, அல்லது முன் ஜென்ம வினையாக இருந்தாலும் சரி, பல கோடி சரீரங்கள் சேர்த்துக் கொண்ட வினைகளாக இருந்தாலும் அவைக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை கணக்கு செய்து நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு இந்த சக்தியை கொடுக்கப்படும் பொழுது அதை உரமாக ஏற்று
அந்த ஒளி சுடராக, அந்த மகசூலாக அதாவது நமது குருநாதரை சொல்லும் பொழுது ரசமணி சித்தர் என்று சொல்வார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்திகளை அதை பிரித்து இந்த உயிரை மணியாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் அதுதான் இயக்க அணு என்று சொல்வது. இயக்க அணு என்றால் வெப்ப காந்தம், சூரியனிலிருந்து வரக்கூடிய பாதரசம். இந்த பாதரசம் இதுதான் நாம் சொல்லக்கூடிய எந்த மனமோ எந்த சத்தோ அதை கவர்ந்து எத்தனையோ விதமான அணுக்களாக மாற்றுகின்றது. ஆனாலும் அந்த மனங்களை நாம் தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றிலுமே இந்த பாதரசம் அது கலந்திருப்பதால், ஏனென்றால் அதை குரு எப்படி அதை பிரித்து எப்படி பேரருள் பேரொழியாக மாற்றுவது என்று அதில் வல்லமை பெற்றவர். அதனால்தான் ரசமணி சித்தர் என்று நாமும் அதுபோன்ற குருநாதர் காட்டிய வழியிலே அந்த சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்ப காந்தங்கள் எப்படி வெயிலாக பிரகாசிக்க செய்கின்றதோ, என்றால் இதிலிருந்து தேர்ந்தெடுத்து முழுமையான ஒளி சரீரம் அழியாத நிலை பெற்றதுதான் துருவ நட்சத்திரம். அந்த சக்தியை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு குருநாதர் காட்டிய வழியிலே நாம் பெறச் செய்வோம். நம் உயிரை அந்த ஒளியான மணியாக மாற்றுவோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இன்று மனிதர்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோயோ உப்புச்சத்தோ இரத்த கொதிப்போ அல்லது மூச்சு திணறலோ ஆஸ்மாவோ இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது எல்லாமே நாம் எடுத்துக்கொண்ட குணத்தின் அடிப்படையில் ஒன்றை ஏற்றுக்கொள்வதும் ஒன்றை மறுப்பதும், ஆனால் ஏற்றுக்கொள்வதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாததும் நாம் மறுப்பதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதும், இப்படி எல்லாமே எதிர்மறையாக நாம் சொல்கிறோம் அல்லவா. எனக்கு சங்கடமாக இருக்கின்றது, இங்கிட்டும் போக முடியவில்லை அங்கிட்டும் போக முடியவில்லை என்றது. இங்கே நமக்கு எப்படி இந்த திகைப்புகள் வருகின்றதோ இதை போன்றுதான். உதாரணமாக நம்முடைய சிறுநீரகங்கள் என்றால் அந்த விஷத்தை வடிகட்டக்கூடிய திறன் பெற்றுதான் மனிதனாக மனித உறுப்புகளில் நாம் கழிக்கக்கூடிய அந்த சிறுநீரில் அந்த வேண்டாததை அது பிரிக்கின்றது. ஆனாலும் இந்த திகட்டலான நிலைகள் வரப்படும் பொழுது அந்த உறுப்பை உருவாக்கிய அணுக்கள் பலவீனம் அடைகின்றது, சோர்வடைகின்றது. அப்பொழுது அதை வடிகட்டக்கூடிய திறனை, இப்பொழுது நாம் ஒரு கடினமான வேலையை கொடுத்து செய்ய வேண்டும் என்றால் நாம் எப்படி சோர்வடைந்து அதை சுமக்க முடியாமல் அப்படியே கீழே அமர்ந்து விடுகின்றோமோ, அந்த வேலையை செய்ய முடியாது விட்டு விடுகின்றோம். இதை போன்றுதான் அந்த கழிக்க வேண்டிய அந்த சத்துக்களை, சர்க்கரை, உப்பு, அந்த இரத்தத்திலே குதிப்படை செய்யும் காரமான சக்தி, இதையெல்லாம் அந்த உறுப்பு வடிகட்ட முடியாது, அப்படியே விட்டு விடுகின்றது. விட்டு விடும் பொழுதுதான், என்றால் புறத்திலே எப்படியோ அப்படித்தான்
நாம் புறத்தில் எத்தகைய மனிதர்கள் என்று உருவத்தை பார்க்கின்றோமோ இதை போன்ற அணுக்களுக்குள்ளும் ஒவ்வொன்றும் அதனுடைய வேலைகளை செய்யும். மனிதனுக்குண்டான எல்லா குணாதிசயங்களும் எல்லா இயக்கங்களும் ஒவ்வொரு அணுவிற்கும் அந்த ஞானம் உண்டு. நாம் எப்படி உணவை உட்கொள்கின்றோமோ அதை கழிக்கின்றோமோ பின் உறங்குகின்றோமோ இதை போல் நம் உடலில் உருப்பெற்ற அந்த அணுக்களுக்கும் இதே போன்று உண்டு. ஆக இந்த சோர்வடையக்கூடிய நிலைகள் அந்த அணுக்கள் அது ஆகிவிட்டால் நம் இரத்தத்தை அதனால் பரிசுத்தப்படுத்த முடியாதபடி அப்படியே விட்டு விடுகின்றது. ஆனாலும் அதனுடைய அளவுகோல் சிறிதளவாக இருந்தால் அதனுடைய பாதிப்பு அதிகமாக தெரியாது. ஆனால் சோர்வடைந்தவனை மீண்டும் மீண்டும் சோர்வடைய செய்தால் அது முற்றிலுமே அல்லது முழுவதுமே அந்த வேலையை நிறுத்தி விடுவது போன்றது. அந்த இயக்கத்தை முழுவதுமாக நிறுத்தப்படும் பொழுதுதான் இந்த இரத்தத்தின் வழி சேரக்கூடிய அசுத்தங்கள் மற்ற உறுப்புகளுக்கும் சேர்ந்து அது சிறுக சிறுக அதனுடைய விளைச்சலாக சர்க்கரை நோய் என்றோ உப்பு சத்து என்றோ இரத்த கொதிப்பு என்றோ ஆஸ்மா என்றோ மூட்டு வலி என்றோ வாதம் என்றோ அது விளையத் தொடங்கி அதனுடைய பருவம் வரும்பொழுதுதான் நமக்கு உடலிலே இன்னும் நோய் வந்திருக்கின்றது அல்லது இந்த இடத்திலே வலிக்கின்றது அல்லது இந்த இடத்தில் எனக்கு ஏதோ செய்கிறது என்றெல்லாம் அந்த அடிப்படையில் வருவதுதான். ஆக அந்த திகட்டலான நிலையில் வரும் பொழுது அப்பொழுதே ராமாயணத்திலே பரதன் கைகையிடம் உன்னை அன்றே கொண்டிருந்தால் எங்களுடைய சாம்ராஜ்யத்திற்கு அழிவு நேராது என்று அவன் சொல்வது போன்று அந்த திகட்டலான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அதிலே நாம் நம் நினைவை ஞானகுருவின்பால் செலுத்தி உயிரான ஈசனிடம் வேண்டி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அந்த சந்தர்ப்பத்திலே அந்த நினைவுகளுக்குள் அந்த உணர்வுகளுக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை அது கலக்க செய்தோம் என்றால் அந்த திகட்டலான நிலையை மாற்றி எது சரி எது நமக்கு வேண்டாது என்பதை அன்ன இடத்திலேயே நாம் முடிவுக்கு வந்து சரி இது வேண்டாம் என்று நாம் அதை விலக்கிவிட்டால் அதை ஒதுக்கிவிட்டால் நம்முடைய ஈர்ப்பிலிருந்து அது அகன்று சென்று விடுகின்றது. அது அகன்று சென்று விட்டால் நாம் புறத்தில் எப்படி அதிலிருந்து விலகி செல்கின்றோமோ உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களும் அந்த தீமையான நிலையிலிருந்து அதுவும் விலகி அதை கழிக்கக்கூடிய சக்தியாக வரும். ஆக புறத்திலே நாம் எப்படி அறிவின் ஞானமாக நாம் செயல்படுகின்றோமோ இதே போன்றுதான். ஆக அதற்குத்தான் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அந்த சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் தியானிப்பது. நாம் வெறுமன அந்த உறுப்பை நினைத்து அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுவதல்ல. ஞானிகள் அவருடைய வாழ்க்கையிலே எப்படி ஒவ்வொன்றையும் அந்த ஞானத்தின் வழியிலே சிந்தித்து அவர்கள் செயல்பட்டு ஒவ்வொரு நொடிப்பொழுது எதிர்மறையான உணர்வுகள் வந்தாலும் அதை சமப்படுத்தினார்களோ அதை போன்று நாமும் சமப்படுத்த வேண்டும். ஆக நம் நினைவால் உணர்வால் எண்ணத்தால் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் அதை செயல்படுத்த வேண்டும். தியான நேரத்திலே மட்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்களுடைய சிறுநீரகங்களை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும், அந்த உறுப்பிலே படர வேண்டும் என்று எண்ணினால் பத்தாது. அந்த நிலையை அந்த வலுவை அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான சக்தியை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் சமப்படுத்தக்கூடிய நிலையாக இந்த ஆத்ம சுத்தி அவசியம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அந்த உறுப்புகள், அதாவது இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த விஞ்ஞானத்தினால் உருவாக்கப்பட்டுள்ள கதிரியக்க சக்திகள் விஷமான கதிரியக்கங்களை இதை மாய்க்கக்கூடிய அதை செயலிழக்கக்கூடிய சக்தி துருவ நட்சத்திரத்திற்கு மட்டுமே உண்டு. அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை பெற்றால்தான் இனி வரக்கூடிய விஷத்தை மாற்றி அமைக்க முடியும் என்று குரு நமக்கு சொல்லி இருக்கின்றார். ஆக அந்த துருவ நட்சத்திரம் அந்த கதிரியக்கங்களை விஷங்களை அது எப்படி மாய்த்து ஒளியாக மாற்றுகின்றதோ அந்த பருவத்தை அந்த தகுதியை நம் உறுப்புகளும் அந்த சக்தி பெற வேண்டும். அந்த சக்திகளை அந்த துருவ நட்சத்திரத்தை போன்று நாமும் பெற்றால்தான் இனி வரக்கூடிய விஷமான நிலைகளிலிருந்து நம் உயிரான்மாவை அந்த விஷங்களிலே சிக்கிவிடாதபடி ஞானிகள் காட்டிய வழியிலே நாம் இதிலிருந்து மீள முடியும். அப்படி மீளக்கூடிய தகுதிக்குத்தான் இந்த பயிற்சியாக நமக்கு நாம் ஏற்கனவே சேர்த்துக் கொண்ட வினைகளை நீக்குவதற்கும் இனி வரக்கூடிய எத்தகைய கடுமையாக இருந்தாலும் அதையும் ஜீரணித்து ஒளியாக மாற்றக்கூடிய அந்த சக்தி நாம் பெற முடியும். இது ஏதோ கடினமான காரியம் அல்ல. ஒரு நட்சத்திரத்தோடு நாம் நினைவை கொண்டு சென்று ஞான குருவின்பால் நினைவை செலுத்தி
அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தியை அவர் உணர்வோடு கலந்து இதை இரண்டையும் சேர்த்து இணைத்து விட்டால் இதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை வரும். அந்த சிந்தனையோடு நாம் முடிவு எடுத்து விட்டால் நாம் ஒதுக்கி தள்ளக்கூடிய மற்ற உணர்வுகளை சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து நமது ஆன்மாவையும் நமது உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்குள்ளும் அது சேராதபடி அது கவர்ந்து நாம் ஈர்க்க மறுத்த நாம் ஒதுக்கி தள்ளக்கூடிய அந்த சக்திகளை அது இழுத்து சென்றுவிடும். அது வெறுத்து ஒதுக்குவதல்ல, நாம் முடிவு கொண்டு வீட்டிற்குள் தூசி வந்தால் எப்படி அதை வெளியே ஏற்றுகின்றோமோ அதை போன்றுதான் இது. வெறுத்து நாம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த ஆற்றலை இனி வரக்கூடிய எத்தகைய கதிரியக்கமாக இருந்தாலும் எந்த அணுகுண்டு போட்டாலும் அதையெல்லாம் ஜீரணித்து ஒளியாக மாற்றக்கூடிய சக்தியாக நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த சக்தியை பெறச் செய்வோம். குறிப்பாக நம் சிறுநீரகங்கள் அந்த தகுதி அந்த ஆற்றலை பெற வேண்டும். அதனால்தான் நம் குரு அகஸ்தியன் துருவனாகும் பொழுது 5 வயதில் நம் பூமியில் துருவ பகுதி வழியில் வரக்கூடிய அந்த விஷத்தினுடைய ஆற்றலை அவன் அறிந்து அந்த விஷத்தை அந்த 5 வயதிலேயே அவன் அடக்கி அதன் வழியாக நினைவாற்றலை விண்ணிலை செலுத்தி, அதாவது அந்த விஷத்தையும் தனக்குள் ஜீரணித்து அதை ஊடுருவி நினைவை விண்ணிலை செலுத்தி உயர்ந்த சக்திகளை பெற்றான் என்பதைத்தான் அது சொல்லுகின்றார். ஆக அந்த துருவன் 5வது வயதிலே பெற்ற அந்த நஞ்சினை ஒடுக்கக்கூடிய சக்தி நம் சிறுநீரகங்கள் பெற வேண்டும். அந்த சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் அந்த சக்தி பெற வேண்டும். ஈஸ்வரா ஞான குருவை எண்ணி அந்த துருவன் பெற்ற அந்த சக்தியை நம் சிறுநீரகங்களுக்கு பாய்ச்சுவோம். அதை உருவாக்கிய அணுக்களை நாம் உற்சாகப்படுத்துவோம். இனி வரக்கூடிய எந்த விஷத்தன்மையாக இருந்தாலும் ஒளியாக மாற்றக்கூடிய தகுதியை நாம் வளர்த்துக் கொள்வோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இருதயம் முழுவதும் படர்ந்து இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நம் இருதயத்திற்கும் அதை உருவாக்கிய அணுக்களுக்கும் அடிக்கடி நாம் பாய்ச்சினோம் என்றால் நம்முடைய மனம் அந்த பலம் கிடைக்கும், மன உறுதி கிடைக்கும். நம்முடைய செயல்களிலும் அந்த மனபலம் கொண்டு மன உறுதி கொண்டு தெளிந்த நிலைகள் கொண்டு, அதாவது எதையுமே உறுதி கொண்டு செயல்படுத்த முடியும். அந்த கலக்கம் இல்லாதபடி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டிலுமே அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேராற்றல் அது படர வேண்டும் ஈஸ்வரா. மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் ஞான குருவிற்கு அவருடைய கண் புலனறிவிற்கு எத்தகைய சக்திகளை அவர் கொடுத்தாரோ அதை போன்று குரு அருளால் நாமும் நம் கண் கருவிலைக்கு அந்த சக்திகளை பெறச் செய்வோம்.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து நரம்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எலும்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நெஞ்சின் பாகம் உள்ள விழா எலும்புகள் முழுவதும் படர்ந்து அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊன் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து ஊனை உருவாக்கிக் கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தசை மண்டலம் முழுவதும் படர்ந்து தசைகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தோல் மண்டலம் முழுவதும் படர்ந்து தோலை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இந்நேர வரை நாம் தியானித்த அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தி என்பதே மனிதனை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி தான் அது. அதாவது மனிதனை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி என்றால் மனிதனை ஞானியாக ரிஷியாக மாற்றக்கூடிய சக்தி. பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன். ஏற்கனவே கவர்ந்த உணர்வுகள் அணுக்களாக விளைந்து அதனுடைய ஈர்ப்பு அது தன் வளர்ச்சிக்கு செல்லப்படும் பொழுது சாதாரண மனித வாழ்க்கையாக இருந்தாலும் இப்பொழுது நாம் நமது குருவை சந்தித்து அவர் மூலமாக இந்த உடலுக்கு பின் எங்கே செல்ல வேண்டும் என்று ஆறாவது அறிவை சீராக பயன்படுத்தும் அந்த மெய் வழியை நாம் அறிந்ததனால் அதன் துணை கொண்டு நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒரு நட்சத்திரமாக நாம் மாற வேண்டும், ஞானியாக மாற வேண்டும், ரிஷியாக மாற வேண்டும். என்னுடைய சொல்லும் செயலும் அந்த ஞானத்தின் அடிப்படையாக அதனுடைய வெளிப்பாடுகள் இருத்தல் வேண்டும். என்னுடைய செயல் அனைத்தும் ஞானிகள் காட்டிய வழியிலேயே இருக்க வேண்டும் என்று நாம் அந்த நிலைக்கு மாற வேண்டும். என்னுடைய குணாதிசயங்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்வுகள் அந்த அறிவழியிலே மாற வேண்டும் என்று நாமும் அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தியை பெறும் பொழுது அந்த அடிப்படையிலே நாம் தியானித்தோம் என்றால் அந்த ஞானிகளுடைய உணர்வுகள் அறிஞானமாக மெய்ஞானமாக நமக்குள் வந்து சேரும். ஆனால் அப்படி இல்லாதபடி நான் போகும் பாதை சரியான பாதை, நான் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன், அதாவது நான் குரு வழியில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன், குருவுக்கு தெரியும் என்றெல்லாம். என்றால் இது யாரையும் குறையாக சொல்வதற்காக அல்ல, குறைகாணும் நோக்கத்திற்காக அல்ல. நம்மை நாம் தன் வழியை தான் அமைக்க வேண்டும், தன்னை தான் திருத்த முடியும். மற்றவர்கள் சொல்லி யாரையும் திருத்த முடியாது. ஏனென்றால் இன்றைய உலகம் கடும் விஷத்தன்மை வாய்ந்ததாக சிந்தனையற்ற நிலையில் போய்கொண்டிருப்பதால் வெளியிலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் நாம் எவ்வளவுதான் உயர்ந்த உணர்வுகளை, நல்ல பண்புகளை, நல்ல சிந்தனைகளை நாம் அவர்களுக்கு பாய்ச்சினாலும் அங்கிருந்து எதிர் பதிலாக வித்தியாசமான உணர்வுகள் வந்தால் ஒன்று நாம் அதை ஆச்சரியத்தோடு பார்ப்போம், அல்லது வேதனைப்படும் நிலைகளுக்கோ அந்த வேதனை எல்லை கடந்து செல்லும் பொழுது கோபத்திற்கோ ஆளாகும். ஆக நாம் அதை ஆச்சரியப்பட்டும் பார்க்கக்கூடாது, வேதனையின்பால் சிக்கி கோபத்துக்கும் போகக்கூடாது. சமமான நிலைகள் கொண்டு மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் ஞான குருவிற்கு பாதுகாப்பு கவசமாக கொடுத்தது போன்றது. நன்மைகள் பல செய்ய துணிவு வேண்டும். நம்முடைய செயல் அந்த நன்மையினுடைய பலனை வளர்க்கும் விதமாக, அந்த நன்மையை வளர்க்கும் விதமாகத்தான் நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்க வேண்டுமே தவிர நல்லதை சொல்கின்றோம், நல்லதைத்தான் செய்கின்றோம், ஆனால் வெளியிலே நல்லது நடக்கவில்லையே, நல்லதாக வரவில்லை என்று நாம்
அங்கே எதிர்பார்த்தோம் என்றால் அவருடைய உணர்வுதான் நம்மை குருவாக வழி நடத்திவிடும். அதுபோன்று இல்லாதபடி முதலிலே சொன்னது போன்று மாற்றியமைக்கக்கூடிய சக்தி, மனிதனை ரிஷியாக மாற்றக்கூடிய சக்தியைத்தான் நாம் பெறுகின்றோம். ஆகவே நாம் மனிதர்களோடு மனிதராக கலந்து இன்றைய மனிதர்கள் எப்படி வாழ்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கைக்கு உகந்த நிலைக்கு அவர்களோடு வாழ்ந்தாலும் அவர்கள் வழி நாம் செல்ல வேண்டியதில்லை. அவர்கள் வழி நாம் செல்லாது ஞானிகள் வழியிலே ஞானிகளுடைய கூட்டத்தோடு இணைந்து அதே சமயத்தில் இவர்களை வெறுத்து ஒதுக்காதபடி ஞானிகள் கூட்டமைப்பிலே நின்று ஒரு நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திலே நின்று நாம் அந்த சக்தியை, அந்த நல்ல சக்திகளை அவர்களுக்கு பாய்ச்சி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பாய்ச்சக்கூடிய சக்தியாக நமக்குள் விளைய வைக்க வேண்டும். அவர்கள் பெறுகின்றார்கள் அல்லது அவர்களால் பெற முடியவில்லை அல்லது அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை என்று அதை நாம் எண்ண வேண்டியதில்லை. அவர்கள் பெற வேண்டும் என்று பாய்ச்சி அவர்கள் பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் வளர்த்துக் கொண்டே ஞானிகளுடைய கூட்டமைப்பில் நாம் சிறுக சிறுக ஐக்கியமானால்தான் அந்த துருவ நட்சத்திரம் என்பது மனிதனை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அந்த ஞானிகள் பால் சென்று அவருடைய ஞானத்தின் வழியிலே நம்முடைய மூச்சும் பேச்சும் செயல்களும் அமையும். அது மாதிரி மாற விரும்புவோருக்கு அல்லது அதை பெற வேண்டும் என்று ஏங்கி விரும்புவோருக்கு அந்த ஞானத்தினுடைய நிலைகள் மிகவும் எளிதாக கிடைக்கும். குருநாதர் இதை ஒரு உதாரணத்தின் மூலமாக பல முறை சொல்லி இருக்கின்றார். சிறு குழந்தைகள், அதாவது சிறு குழந்தைகள் என்றால் 2 வயது அல்லது 3 வயது குழந்தைகள், அதற்கு எந்த அறிவுமே இல்லை, பள்ளிக்கும் செல்லவில்லை. ஆனால் நாம் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய டிவியோ அல்லது போனையோ அதில் இருக்கக்கூடிய படங்களை, இசைகளை அது உற்று நோக்குகின்றது. திரும்ப திரும்ப பார்க்கப்படும் பொழுது தன்னை அறியாமலே அதனுடைய வாயிலே அந்த பாடல் ஒலிப்பதும் அந்த உடலை அதை அசைப்பதும் போன்ற நிலைகள் அங்கே செயல்படுகின்றது. ஆனால் நாமும் அந்த பாடலை கேட்டாலும் கூட நமக்கு அந்த உடனே அந்த பாடலும் வருவதில்லை, அந்த உடல் அசைவுகளும் வருவதில்லை. காரணம், நம்முடைய நினைவுகள் உணர்வுகள் எத்தனையோ சிந்தனைகள் பால் இருப்பதால் அது பதிவாவதில்லை. அது பதிவாகாததால் நம்மை அது இயக்குவதும் இல்லை. இதை போன்றுதான் ஞானிகள் மகரிஷிகள் உணர்வுகளை அந்த 2 வயது 3 வயது குழந்தைகள் வேறு எந்த சிந்தனையுமே இல்லாது, வேற எந்த கலப்பும் இல்லாது அது உற்று நோக்கி அது பதிவாக வேண்டிய நிலையில் வேறு எந்த சிந்தனை இது பதிவாக்கலாமா பதிவாக்க கூடாதா என்றெல்லாம் இல்லாதபடி அது பதிவாக்கிக் கொள்கின்ற. இதை போன்றுதான் நாம் குருநாதர் காட்டிய வழியில் சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அருள் வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வாய் ஈஸ்வரா என்று சொல்வது போன்று அதை உற்று நோக்கி அதை நமக்குள் ஆழமாக சிறு குழந்தை போல் பதிவாக்கிக் கொண்டால் அந்த ஞானம் தன்னிச்சையாக நமக்குள் விளையும், நம்மை அது வழி நடத்தும். அந்த குரு உணர்வுகள் நமக்குள் குருவாக நின்று நம்மையும் அந்த வழிக்கு அழைத்துச் செல்லும். இல்லை என்றால் அவர் ஏற்கனவே சொன்னது போன்றுதான். இதெல்லாம் தெளிவாக பலமுறை குருநாதர் சொல்லி இருக்கின்றார்கள். ஏனென்றால் வயது ஆக ஆக பெரியவர்களாக இருப்பவர்கள் இன்னும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று இந்த உடல் பற்று கொண்டே வருகின்றார்கள். அதை என்னதான் சொன்னாலும் இந்த பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் என்று சொன்னால் இல்லை, சம்பாதிக்க வேண்டியிருக்கின்றது, என் குடும்பத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது, என் பிள்ளைகளை பார்க்க வேண்டியிருக்கிறது என்று இங்கே தலையை சொரிந்து கொண்டிருக்கும் நிலைகள் தான் இருக்கிறது என்று இதை கடைசி உபதேசமாக புறங்கணியில் இதையெல்லாம் வெளிப்படுத்தி உள்ளார்கள். யாரையும் குறை சொல்வதற்கு அல்ல, அந்த ஞானத்தின் உணர்வுகள் நமக்குள் பதிவாகி அதுவே நம்மை வழி நடத்தினால் நாம் எந்த குடும்பத்தை பார்க்க வேண்டும், எந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டும், என் குழந்தைகளுக்காக எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அந்த ஞானம் அந்த வழி அது தெளிவாக நடக்கும். அது இந்த குரு வழியை விடுத்துவிட்டு நாம் எதையோ செய்ய வேண்டும் என்று அந்த பட்டின்பால் செல்லும் பொழுதுதான் குரு நமக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது நமக்கு அவர் கிடைக்க வேண்டும் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய சக்திகளை நாம் வாங்குவதை விடுத்துவிட்டு வேறு எதன் மூலம் நம் நினைவை செலுத்துகின்றோம். அதுபோன்று இல்லாதபடி ஒரு நட்சத்திரம் மனிதனை ரிஷியாக மாற்றக்கூடிய சக்தி என்பதை உணர்ந்து நாம் ரிஷியாக மாறுவோம். அனைவரும் அந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக வருவோம். அந்த சக்தியை பெற நாம் இதை போன்று ஒவ்வொரு தியானத்திலும் அந்த சக்தியை வளர்த்துக் கொள்வோம். இந்நேர வரை பெற்ற சக்தி இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து அனைவரது உடல் முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர வேண்டும் என்று தியானத்தில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம்.
எல்லோரும் துருவ நட்சத்திரமாக வேண்டும், எல்லோரும் ரிஷியாக வேண்டும் என்று உள்ளபூர்வமாக மனப்பூர்வமாக நாம் அந்த சக்தி பெற உயிரான ஈசனை வேண்டி நாம் பிரார்த்திப்போம், தியானிப்போம், தவம் இருப்போம். நம் தாய் தந்தையரை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்தை இரத்த நாளங்களிலே கலந்து அவர்கள் உடல் முழுவதும் வளர்ந்து அவர் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் வழங்கிட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் கணவன் தன் மனைவி பெற வேண்டும் என்றும் மனைவி தன் கணவனுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்றும் நான் ஏங்கி தியானிப்போம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் குழந்தைகள் இரத்த நாளங்களிலே கலந்து அவர்கள் உடல் முழுவதும் படர்ந்து அவர்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்து அவர்கள் உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று மகிழ்ந்து வாழும் அருள் சக்தி பெற்று இந்த உலக ஞானம் பெற்று உலகையே அருள் வழியில் அழைத்து செல்லும் அருள் ஞானிகளாக உத்தம ஞானிகளாக அகசியனை போன்று நாளைய உலகை அருள் உலகமாக கல்கி என்ற உலகிற்கு அழைத்து செல்லக்கூடிய அருள் சக்தி பெற்றவர்களாக வளர்ந்திட மகரிஷியின் அருள்வட்டத்தில் என்றுமே குருவின் அருள் துணை கொண்டு மகிழ்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அமர்ந்து தியானம் செய்யும் இந்த இல்லம் முழுவதும் படர்ந்து இந்த இல்லத்தில் குடியிருப்போர் அனைவரும் இங்கு வருகை புரிவோர் அனைவரும் இந்த இல்லத்தை பற்றி நினைப்போர் அனைவரும் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தி பெற்று அவர்கள் உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் அகன்று அவர்கள் அனைவரும் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று சிந்தித்து செயல்படும் அருள்ஞானம் பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்து செல்வம் செழிப்பு செல்வாக்கு அனைத்தும் பெற்று மன மகிழ்ச்சியுடன் மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் தாங்கள் தொழில் செய்யும் இடங்கள் முழுவதும் படர்ந்து அந்த தொழில் செய்வோர் அனைவரும், பணிபுரிவோர் அனைவரும், அதன் வாடிக்கையாளர்கள் அனைவரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற்று அங்கே உற்பத்தியாகும் பொருள்கள் அனைத்திலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்து அதை பயன்படுத்துவோர் அனைவரும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லோருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அதை பெறக்கூடிய சந்தர்ப்பம் அந்த ஞானமாக எல்லோருக்கும் கிடைத்து எல்லோருக்கும் குரு உணர்வுகளும் ஆமகர்ஷி ஈஸ்வராய குருதேவருடைய உணர்வுகளும் கிடைத்து எல்லோரும் அவர்கள் வாழ்க்கையில் ஞானிகள் காட்டிய அருள் வழியிலே அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்து உடல் நலத்துடன் மன பலத்துடன் பலரை போன்ற மனம் பெற்று மகரிஷிகளுடைய அருள் சக்தியை பெற்று மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தி பெற்று அவர்கள் அனைவரும் அருள்வழி வாழ்ந்திட, அருள் ஆனந்தம் பெற்றிட அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது சப்தரிஷி மண்டலங்களின்பால் நினைவை செலுத்தி சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து அனைவரது உடல்களிலும் படர்ந்து அனைவரது உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களில் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டமைப்பாக அந்த சப்தரிஷி மண்டல அந்த பேரருள் பேரொளியை இந்நேரம் வரை கவர்ந்த அந்த வலுவின் துணை கொண்டு நம்முடைய குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையர்களின் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களிலும் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள், உறவினர்கள், அன்றாட வாழ்க்கையில் நாம் கேள்விப்படும் இந்த உலக மக்களுடைய உயிரான்மாக்களிலும் அனைத்து உயிராத்மாக்களிலும் குரு அருளால் அந்த சப்தரிஷி மண்டல அந்த பேரருள் பேரொளி உணர்வு அவர் உயிராத்மாவிலே அந்த முகப்பிலே இணைந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அனைத்து உயிராத்மாக்களும் சப்தரிஷி மண்டல ஒளி அலைகளிலே கலந்து அங்கே உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து அவர்கள் அனைவரும் பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் மேல் நோக்கி எந்த சப்தரிஷி மண்டல வலுவை நாம் பெற்றோமோ கூட்டமைப்பாக சேர்த்து அந்த அனைத்து உயிராத்மாக்களை நாம் குந்தி சப்தரிஷி மண்டலத்தின்பால் அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும் என்று நாம் உந்தி செலுத்துவோம். ஆனால் இது உந்தி செலுத்த வேண்டிய விஷயம். நாம் உந்தி தள்ளினால்தான் இந்த உந்து விசை கொண்டுதான் மின் செல்ல முடியும். ஆனால் நமது குருநாதர் ஆணித்தரமாக மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எம்மை அணுகியதனுடைய முக்கியமான நோக்கமே அவர் வின் செல்வதற்கு, அவருடைய ஆன்மாவை உந்தி வின் செலுத்துவதற்கு அவருக்கு ஒரு துணை தேவைப்பட்டது.
அதன் விதமாக என்னை அவர் தயார்படுத்தி அவருடைய ஆன்மா வெளியிலே வரும் பொழுது அது சப்தரிஷி மண்டலத்தோடு எவ்வாறு இணைக்க வேண்டும், என்னை எவ்வாறு வின் செலுத்த வேண்டும் என்று பரீட்சாந்தரமாக எனக்கு இதையெல்லாம் தெளிவாக வழிகாட்டி அதை நான் செய்யக்கூடிய நிலைகளை உணர்ந்த பின்புதான் அவருடைய ஆன்மா உடலை விட்டு வெளிவருகின்றது. குருநாதருடைய உயிரான்மாவை யாம் வின் செலுத்தினோம் என்று ஞானகுரு நமக்கு அந்த உந்து விசை உந்தி தள்ளக்கூடிய ஒரு சக்தி இங்கே பூமியில இருக்க வேண்டும். பூமியில இருந்து ஒருவர் உந்தி வின் செல்லும் பொழுதுதான் விண்ணுக்கு செல்ல முடியும், சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்க முடியும். அந்த பாதை இல்லாதபடி, அந்த உந்து விசை இல்லாதபடி அங்கே செல்ல முடியாது என்று தெளிவாக உணர்த்தியுள்ளார். ஆகவே அந்த குருநாதர் எதை உந்து விசை என்று சொன்னாரோ குரு அருளால் அந்த உந்து விசையை நாம் பெற்று நம்முடைய முன்னோர்கள் மூதாதையருடைய ஆன்மாக்களை, உறவினர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் சேர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்கள் அனைத்துமே குரு சொன்ன அந்த உந்து விசை பிரகாரம் நாம் உந்தி அவர்களை சப்தரிஷி மண்டலத்தோடு இணையச் செய்வோம். ஒரு 2 நிமிடம் நாம் அனைவரும் கூட்டமைப்பாக குருவோடு இணைந்து மாமகரிஷி ஈஸ்வராய குருவோடு இணைந்து சப்தரிஷி மண்டலத்தோடு உடலை விட்டு பிரிந்து சென்ற எல்லா உயிரான்மாக்களையும் அழியா ஒளி சிறிதம் பெற ஒரு 2 நிமிடம் நாம் உந்தி செலுத்துவோம். இப்பொழுது நம்முடைய நினைவுகளை வானிலை செலுத்தி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் மேகங்களிலே படர்ந்து மேகங்கள் அனைத்தும் ஒன்று கூடி அந்த மகரிஷிகள் உணர்வு கலந்த அருள் மழையாக, மழை நீராக எல்லா இடங்களிலும் பெய்து ஏரி குளங்கள் அனைத்தும் நிரம்பி தாவர இனங்கள் செழித்து வளர்ந்து இந்த ஊரும் உலகமும் உலக மக்களும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாம் கூட்டமைப்பாக ஆன்மாக்களை வின் செலுத்தியது போன்று எதுவும் நாம் கூட்டமைப்பாக நம்முடைய உணர்வுகளை குருவின்பால் செலுத்தி நினைவை வானமண்டலத்திலே செலுத்தி அந்த அகஸ்தியமா மகரிஷின் அருள்சக்தி, துருவ மகரிஷினுடைய அருள்சக்தி, துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நம்முடைய மூச்சால் அந்த உணர்வுகளை மேகங்களிலே கலக்கச் செய்து அந்த மேகங்கள் அனைத்திலுமே இந்த மகரிஷிகள் கலந்த உணர்வுகள் அருள் மழையாக, மழை நீராக, அகஸ்தியினால் உருவாக்கப்பட்ட அந்த நீர் சக்திகளாக, அகஸ்தியினுடைய பார்வைப்பட்ட, அகஸ்தியினுடைய பாதம் பட்ட இடங்களில் எவ்வாறு நீர் சக்திகள் தோன்றி அது ஜீவசக்தியாக இந்த பூமிக்குள் இன்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை போன்று அகஸ்தியன் உருவாக்கிய அந்த ஜீவசக்தியை, அந்த நீர் சக்தியை நாமும் இந்த பூமியை அகஸ்தியின் வழியிலே வலம் பெறச் செய்வோம். சொர்க்க பூமியாக நாம் உருவாக்குவோம். தாவர இனங்கள் செழித்து வளர வேண்டும் என்று அந்த தாவர இனங்களின்பால் நம்முடைய மூச்சலைகளை பாய்ச்சுவோம் என்றால் தாவர இனங்களை
அதில் விளைந்தவற்றை உணவாக உட்கொண்டுதான் நம்முடைய உடலிலே அணுக்கள் விளைந்திருக்கின்றது. நம்முடைய எண்ணத்தால் நினைவால் அதில் விளைந்த நினைவு கொண்டு உணர்வு கொண்டு அந்த சத்து கொண்டு குருநாதர் காட்டிய வழியிலே உலகம் முழுவதும் தாவர இனங்கள் செழித்து வளர வேண்டும் என்று நம்முடைய மூச்சு நம்முடைய எண்ணம் பட்டால் இந்த தாவர இனங்கள் அனைத்துமே பயிர் இனங்கள் அனைத்துமே செழித்து வளரும். இன்று மனிதனுடைய சிந்தனைகளை சீர்குலைக்கும் நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்கும், மனிதனை சிந்திக்கும்படி செய்யும், தன்னைத்தான் அறியும்படி செய்யும். அந்த ஞானத்தின் பாதைக்கு ஞானிகள் காட்டிய வழியிலே மனித நேயம் என்று பேரன்பு கொண்டு வாழச் செய்யும். அந்த நிலையை நாம் உருவாக்கும். ஒரு நிமிடம் குருவின் துணை கொண்டு எந்த ஜீவசக்தியை இந்த பூமிக்குள் பாய்ச்சி இந்த பூமியை அதன் வழியிலே நான் காக்க முடியும் என்று அந்த அகசியின் உணர்வை நமக்கு குரு ஞானகுரு அவர் வழிகாட்டினார்களோ அந்த சக்தியை நாம் இழுத்து கவர்ந்து இந்த பூமி முழுவதும் பாய்ச்சுவோம், படரச் செய்வோம், மழையாக பெய்யச் செய்வோம். ஞானகுருவின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய புதையருடைய அருள் சக்தியும் இந்த உலகில் வாழும் அனைத்து உயிராத்மாக்களும் பெற வேண்டும். அனைவருக்கும் அந்த அருஞானம் கிடைக்க வேண்டும். சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அந்த அருள் வழிகள் அவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பம் ஒவ்வொரு உயிராத்மாவும் பெற வேண்டும். அனைவரும் இந்த உலகை காத்திடும் சக்தியாக வளர வேண்டும், வாழ வேண்டும். ஈஸ்வரா தியானத்தில் நம்முடைய நினைவுகள் ஒருநிலைப்படுத்தி அல்லது ஒருநிலைப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் உடலே அசைவில்லாதபடி தியானத்திலே அந்த துருவ நட்சத்திரத்துடைய சக்தி அபரிதமாக நாம் அதனுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு பெறுவதற்கு குருநாதரை ஒரு உதாரணம் சொல்லியிருக்கின்றார். ஒரு எறும்பை, ஏனென்றால் அவருக்கு குருநாதர் அப்படித்தான் கற்றுக் கொடுத்திருக்கின்றார், அதைத்தான் சொல்லுகின்றார். ஒரு எறும்பை பிடித்து தலை உச்சியிலே போட்டுவிட்டால் அந்த எறும்பு ஊற நமக்குள் ஒரு உணர்வு ஏற்படும், குரு குரு என்று மேல் நோக்கி. அதுபோன்று குருநாதர் காட்டிய வழியிலே நாம் இந்நேரம் வரை நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால், கண்களை மூடியிருந்தாலும் சரி, கண்களை திறந்திருந்தாலும் சரி, இந்த உயிர் வழியாக, புருவ மத்தி வழியாக, அதாவது நம்முடைய புறக்கண்கள் 2, நம்முடைய சுவாச நிலை கீழ் நோக்கி இருக்கக்கூடிய துவாரம், நமது நெற்றி, அதாவது உயிர் வீட்டிருக்கும் இந்த நெற்றி, இது அனைத்துமே ஒருங்கிணைந்து இதனுடைய சுவாசம் அமைந்தால் அதாவது ஒரு வில்லை மேல் நோக்கி பிடித்து அதிலே ஒரு அம்பை நாணிலே வைத்து இழுத்தால் அது எப்படி மேல் நோக்கி செல்லுகின்றதோ, இதை போன்று நாம் நமது கண்களும் சரி, மூக்கும் சரி, நம்முடைய எண்ணமே நினைவே அந்த அம்பு போல நம் புருவ மத்தியிலிருந்து நெற்றி வழியாக ஒரு நட்சத்திரத்தின்பால், குருவின்பால், மகரிஷிகள்பால், சப்தரிஷிகள் மண்டலின்பால் சென்றால் இந்த தியானத்தினுடைய உணர்வு நிச்சயம் புருவ மத்தியிலும், நெற்றி பொட்டிலும், உச்சியிலும் அல்லது அவருடைய தலை பின்பகுதியிலும் நிச்சயமாக இந்த உள் உணர்வு தெரியும்.
இப்படி எதுவுமே தெரியவில்லை என்றாலும் உடலுக்குள் மின்சாரம் பாய்வது போன்று, அல்லது இங்கிருந்து ஏதோ நம்மை மேல் நோக்கி இழுப்பது போன்றோ இந்த உணர்ச்சிகள் நிச்சயம் வரும். என்றால் இது குரு சொன்னது. ஒரு தலையில எறும்பை பிடித்து போட்டு விட்டாலே போதும், குரு குரு என்று அந்த தியானம் கைகூடியதாக நினைவு தன்னிச்சையாக மேல் நோக்கி செல்லும். துருவ நட்சத்திரத்துடைய சக்தியை நாம் எளிதில் பெற முடியும். ஏனென்றால் இந்த நினைவு, இந்த உணர்வு நமக்குள் பதிவு செய்கின்றார். அப்பொழுது நம்ம உடல் மற்ற எதுவுமே அசைவில்லாது, வேற எந்த எண்ண சிதறலும் இல்லாது, இந்த பூமிக்குள் இருந்து விஞ்ஞானிகள் ராக்கெட்டை எப்படி மேல் நோக்கி உந்து விசை கொண்டு செலுத்துகின்றார்களோ, இதை போன்று இந்த உடலில் இருக்கக்கூடிய சகல நினைவுகளும் உணர்வுகளும் எல்லாமே துருவ நட்சத்திரத்தின்பால் ஒன்றி இந்த குருவோடு இணைந்து, குருவும் மகரிஷிகளும் ஞானிகளும் எவ்வாறு அவர் தியானத்தின் மூலமாக இந்த உயிர் வழியாக விண்ணினுடைய ஆற்றலை, அதாவது அகஸ்தியனுடைய புலன் என்று சொல்வார், அவன் எப்படி அவனுடைய புலனறிவை துருவ பகுதி வழியாக விண்ணிலை அகண்ட அண்டத்திற்கு அவன் எவ்வாறு நினைவை செலுத்தினானோ அந்த வழி ஞானிகள் காட்டிய மெய்வழி நாம் அனைவருக்கும் அந்த சக்தி கைகூடும். எல்லோருக்கும் அந்த தியானத்தின் சக்தி கைகூட வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமது குருநாதர் காட்டிய அருள் வழியிலே குரு இட்ட சேவையாக இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டாக நாமும் வளர்வோம், அனைவரையும் வளர்ப்போம் என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் வேண்டுவோம். எல்லா மகரிஷிகளையும் வேண்டுவோம், உயிரான ஈசனை வேண்டுவோம். பொழுது தியானத்தை நிறைவு செய்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. தியானத்தை நிறைவு. வணக்கம் எல்லாரும்.